வறட்சியால் மல்பெரி செடிகள் கருகியதை அடுத்து பட்டுப்புழு வளர்ப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஈரோடு மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் பட்டுப்புழு வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் தற்போது நிலவி வரும் கடும் வறட்சியால் மல்பெரி செடிகள் கருகியுள்ளதாகவும் இதனால் பட்டுப்புழு வளர்ப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மற்ற பயிர்களுக்கு வழங்குவது போல் மல்பெரி பயிருக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கிணத்துலையும் தண்ணி இல்லை, போர்லையும் தண்ணி இல்லை. எங்கள் மண்ணும் பட்டுப்பூச்சி ஒன்று தான் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற மண்ணாக இருக்குது. வேறு எந்த பயிரும் எங்கள் மண்ணில் வரமாட்டேங்குது. அதனால் நாங்கள் இது விட்டு வேறு மாற்று பயிருக்கு போகிற வழியும் இல்லை. கவர்மெண்ட்டில் வாங்கின லோனை எங்களால் கட்ட முடியல. குழந்தைங்களுடைய படிப்பு செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாப்பாட்டுக்கே என்ன பண்ணுறது, என்ன வழி, அடுத்த வேலைக்கு என்ன வழின்னு எங்களால் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த வருஷம் டேம்பெல்லாம் காஞ்சி போனதுனால குளங்குட்டையெல்லாம் தண்ணி இல்லை, கிணறுல தண்ணி இல்லாத வாடி போச்சுங்க. எல்லாமே சரி பட்டுநூல் செடியெல்லாம் வறண்டு போச்சு. நாங்கள் பட்டுநூல் செட்டெல்லாம் அரசாங்கத்தில் லோன் வாங்கிட்டெல்லாம் கட்டிக்கிறோம். செடியெல்லாம் காஞ்சி போனதுனால எங்களால் எந்த பழப்பமும் பண்ண முடியல. குழி ஓட்டி பார்த்தோம், கடன் வாங்கி குழி ஓட்டி போர் போட்டு பார்த்தோம். 1000 அடி போர் போட்டுமே தண்ணி இல்லை. அந்த கடனும் எங்களால் கட்ட முடியல. அடுத்த வழி என்னன்னு தெரியல எங்களுக்கு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதி விவசாயிகள் புதிய முயற்சியாக வாழையில் ஊடுபயிராக காலிஃபிளவர் சாகுபடி செய்து கூடுதல் வருவாய் ஈட்டி வருகின்றனர். காலிஃபிளவர் கழிவுகள் வாழைக்கு உரமாக பயன்படுத்துவதாகவும் இதனால் வாழையும் அதிக மகசூல் கொடுப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.